நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்கிறார் நேரு உள்விளையாட்டரங்கில் அப்படிங்கிற செய்தி. மணிகண்டன் இன்னும் கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இஃப் ஐ மே ஸ்டீல் யுவர் டைம், இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். நம்ம இதை தாண்டி நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு. ஸோ மணிகண்டன், இது ஒட்டுமொத்த அமைச்சரவையுடைய பதவியேற்பு விழா. ஏன்னா இது பல வகைகளில் செய்யலாம். முதலமைச்சர் மட்டும் பதவியேற்கலாம், அமைச்சரவையுடைய பதவியேற்பு தனியாக இன்னொரு நாள் வைக்கலாம், 2 தவணையாக வைக்கலாம், 3 தவணையாக வைக்கலாம், எல்லா வாய்ப்பும் இருக்கு. திரு விஜய் மட்டும் பதவியேற்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி இருக்குதா, அதுக்குள்ள ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? மேலும் விவரங்கள் மணிகண்டன். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கான சட்டமன்ற குழு தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாளைய தினம் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாளே அந்த பதவியேற்பு நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்ளும் விதத்துல நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறதாக நாம் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலேயே அவர்களுடைய பிரியாரிட்டியில நேரு உள்விளையாட்டரங்கம் முதலிடத்தில் இருக்கிறது. சற்று முன்னராக தலைமைச் செயலகத்துல காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில நாளை மறுநாள் 7ஆம் தேதி நேரு உள்விளையாட்டரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்கான பணிகள் முழு மூச்சுடன் முதற்கட்டமாக தொடங்கி இருப்பதாகவும் தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பதவியேற்பு என்பது முழுமையாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடு சேர்த்தே அவர் பதவியேற்கிறார் என்ற தகவலும் நம்மால் அறிய முடிகிறது. அமைச்சரவை பட்டியல் தயார். நாளன்னைக்கு பதவியேற்கிறார்னா அமைச்சரவை பட்டியல் தயாராயிருக்கும். இந்த அமைச்சரவை பட்டியல் தயாராகக்கூடிய பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதற்காகத்தான் பனையூரிலிருந்து நேரடியாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன், அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சென்றிருக்கின்றனர். அங்கு இந்த அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகாக நாளைய தினம் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதற்கு பிறகாகவோ அப்போது அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விவரங்களையும் பார்க்கும்போது டிவிகே மினிஸ்டர்ஸ் மட்டும் பதவி ஏற்பாங்களா, இல்ல ஏன்னா மற்ற கட்சிகளை கூட்டணியில சேர்க்கணும் அப்படின்னா அவங்க தான் நாமினேட் பண்ணணும் யார் யார் எங்க மினிஸ்ட்ரியல் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேச்சுவார்த்தை இறுதியா இருக்கணும், இல்லை யார் யார் உள்ள சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்கணும். அதுவும் நடந்திருக்கா? ஆதரவு கட்சிகளுடன் ஆதரவு பெறுவதற்கான ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதாகவே கட்சியின் வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில ஆதரவு தெரிவிக்க வந்த கட்சிகள்ல குறிப்பிட்ட கட்சிகளை தவிர்த்து பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டாட்சி, அதாவது அமைச்சரவையில இடம் பெறுவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யார் யாருக்கு இவர்கள் அமைச்சரவையில இடம் தரப்போகிறார்கள், ஏனென்றால் இவர்களுடைய முதல் மாநாட்டிலேயே இந்த கூட்டணி ஆட்சி என்ற கொள்கையை கட்சியுடைய தலைவர் வெளிப்படுத்தியிருந்தார். நம்மோடு வருபவர்களுக்கு அமைச்சரவையில இப்ப நீங்க சொல்றது பார்த்தா பாமக இதுல இடம்பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கூடுதலோ? பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள், இந்த 3 இயக்கங்களுடன் தான் இந்த பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தி வருகின்றனர் என்ற தகவல்கள் கிடைக்கிறது. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டும்தான் இந்த கூட்டணி ஆட்சியில பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திரைமறைவாக நடத்தப்படக்கூடிய பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் கூட யார் இந்த அமைச்சரவையில் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்த இறுதி உருவம் பெறுவதற்கு முக்கிய ஆலோசனை கூட்டம் பட்னப்பாக்கத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஓகே, சோ நேரத்தை வீணாக்க கூடாதுங்கிறதா எந்த ஆளும் தரப்பும் புதுசா வரும்போது நினைக்கும், உடனடியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக நினைக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கின்றோம். கவர்னருடைய அவைலபிலிட்டி ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் 2 தேர்தலை சந்தித்து முடித்த மாநிலங்களுடைய ஆளுநராக இருக்கிறாரு. கேரளாலையும் அவருக்கு பதவியேற்பு நிகழ்ச்சியை செஞ்சு வைக்கணும், அங்கேயும் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வர்றாரு, வந்தகையோட அடுத்த நாள் இங்க பதவியேற்பு முடிச்சிட்டு கேரளா போவாரா இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அதனால எல்லாத்தையுமே அடுத்தடுத்த கட்டமா இறுதியா சீக்கிரமா சேர்த்துக்க தான் எந்த ஆளுந்தரப்பும் நினைக்கும். அந்த அடிப்படையில் இந்த மூவ்ஸ் எல்லாம் நடக்கிறத பார்க்கின்றோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.